நிலைமை எந்த மனைவிக்கும் வரக்கூடாது. கணவரின் கடைசி நொடிக்காக கைகூப்பி போராடிய பெண்மணி. அந்த ஒரு நொடி அவங்களோட மனசு எவ்வளவு பதறி போயிருக்கும். உயிர் போற கடைசி நொடியில கூட யாரும் வரலையா? பார்ப்போரை கண்கலங்க வைத்த காட்சிகள். பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கேரேஜ்ல மெக்கானிக்கா வேலை செய்து வந்த வெங்கட்ரமணன் அப்படிங்கிறவருக்கு அதிகாலை நேரம் 3:30 மணி அளவுல கடுமையான மார்பு வலி ஏற்பட்டதா கூறப்படுது. உடனடியா சிகிச்சைக்காக அவரும் அவருடைய மனைவியும் இருசக்கர வாகனத்துல மருத்துவமனைக்கும் கிளம்பி இருக்காங்க. அங்க அவருக்கு ECG ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல லேசான மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் காட்டியிருக்கு. மேலும் அந்த மருத்துவமனையில இவருக்கு எந்த சிகிச்சையும் கொடுக்கப்படாத நிலையில தான் மற்றொரு மருத்துவமனைக்கு போகும்படி அறிவுறுத்தினதாகவும் உறவினர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. தன்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேறு வழியே இல்லாம இருசக்கர வாகனத்துல புறப்பட்டு போனதாகவும் சொல்லப்படுது. அப்போ அவருக்கு போகக்கூடிய வழியில திடீர்னு அதிக வலி ஏற்பட்டதால மருத்துவமனைக்கு போக முடியாம பாதி வழியிலேயே நின்றிருக்காங்க. இரவு நேரத்துல அந்த சாலையில தனி ஒரு மனுஷியா என்ன பண்றதுனே தெரியாம தன்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அந்த சாலை வழியா போகக்கூடிய அத்தனை வாகன ஓட்டிகள் கிட்டையுமே கை கூப்பி உதவி கேட்கக்கூடிய காட்சிகள் தான் இப்ப வெளியாகி இருக்கு. போகக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டையுமே உதவியும் கேட்டிருக்காங்க. மேலும் சாலையில சரிந்து கிடக்கக்கூடிய கணவருடைய உடல் பக்கத்திலேயே ஓடி போய் அப்பப்ப பார்க்கவும் செய்யறாங்க. ஆனா சாலையில போகக்கூடிய ஒரு வாகன ஓட்டி கூட இந்த பெண்மணி கேட்கக்கூடிய அந்த உதவிக்கு செவி சாய்க்காம போயிருந்திருக்காங்க. சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு டாக்ஸி ஓட்டுநர் காரை நிறுத்தினதாகவும் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவியதாகவும் கூறப்படுது. அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வரக்கூடிய வழியிலேயே இறந்துட்டதாகவும் தெரிவிச்சதா சொல்லப்படுது. வெங்கடரமணன் அவருக்கு 5 வயதுல ஒரு மகனும் 1.5 வயதுல ஒரு மகளும் இருப்பதா அதிகாரிகள் மத்தியில தெரிவிச்சிருக்காங்க. இப்படி மனிதநேயம் இல்லாம வாகன ஓட்டிகள் நடந்துகிட்டதும் சாலையில கணவருடைய உயிருக்காக போராடிய காட்சி பலரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.